Hi friends, welcome to Avanthika's Home. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி தவா முட்டை மசாலா. அதை எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரையிங் pan நான் வச்சிருக்கேன். அதுல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 6 முட்டையை வேக வச்சு அதை ஆஃபா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை நாம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் மிளகா பொடியும் உப்பு தூளும் தூவி ரோஸ்ட் பண்ணுங்க. இந்த பக்கம் 2 நிமிஷம் வேக விடுங்க. திரும்பவும் திருப்பி போட்டுட்டு திரும்பவும் மிளகா தூளும் உப்பு தூளும் தூவிட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலேயும் கொஞ்சமா ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகா தூளும் உப்பு தூளும் தூவினா போதும். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே பேன்ல இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ 2 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு பாதி வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதுல நாம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதுல நாம 2 டேபிள் ஸ்பூன் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் வதக்கி விடுங்க. இதை வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு பெரிய தக்காளிய பிளெண்டர்ல போட்டு நல்லா அரைச்சு வச்சிருக்கோம் பியூரி மாதிரி. அதை சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இந்த தக்காளி பியூரியை சேர்த்துட்டு சிம்ல வச்சுட்டு நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம சேர்த்துன தக்காளியோட பச்சை வாசனை போகணும். இப்போ இதுல நாம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இது எதுக்காகனா நாம நிறைய புளி கரைசல் சேர்த்திருக்கோம், தக்காளி சேர்த்திருக்கோம். அதை பேலன்ஸ் பண்றதுக்காக. சுகர் சேர்த்தினதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுட்டு திரும்பவும் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நாம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த பக்கமும் திரும்பவும் திருப்பி போட்டுட்டு அந்த மசாலாவோட சேர்த்து திருப்பி போட்டுட்டு திரும்பவும் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான தவா மசாலா ரெடி ஆயிடும். இது ரைஸ் கூட சப்பாத்தி கூடலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு மட்டும் எப்பவும் இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் வச்சு செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப சூப்பரா ரெடி ஆயிருக்கும். இப்ப நாம கடைசியா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். சர்வ் பண்ணலாம் நீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவந்திகாஸ் ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.